விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு 2 நாள் படம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எல்லோருடைய மிகப்பெரிய கேள்வியா என்னவா இருக்கும்னா, முதல் நாள்ல தமிழ்நாட்டுல என்ன வசூல் பண்ணுச்சு, இந்திய அளவுல என்ன வசூல் பண்ணுச்சு, உலக அளவுல என்ன வசூல் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அதை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், விடாமுயற்சி படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி துணிவு படமா இருக்கட்டும், வலிமை படமா இருக்கட்டும், ரெண்டுக்குமே காட்சிகள் கூடுதல். துணிவு படத்துக்கு 1 மணி ஷோ கொடுத்தாங்க, கூட வாரிசு படம் வந்திருந்தது. அதனால அந்த படத்துக்கு கலெக்ஷன் குறைஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு 1 மணி இருந்து காட்சிகள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வலிமை சோலோ ரிலீஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கும் காலையில 4 மணில இருந்து காட்சிகள் கொடுத்தது. நிறைய காட்சிகள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேட்டையின் படமா இருக்கட்டும், கோட் படத்துக்கா இருக்கட்டும், இப்ப ரிலீஸ் ஆயிருக்க அஜித் சார் படம் விடாமுயற்சி படத்துக்கா இருக்கட்டும், அவங்க காலையில 7 மணி ஷோ கொடுக்கல. காலையில 9 மணி ஷோவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய தியேட்டர்ஸ்ல போடல. கிட்டத்தட்ட ஒரு 1000 தியேட்டர் 1000 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் ஆயிருந்தாலும் 200-300 ஸ்கிரீன்ல தான் மிஞ்சி போனா அதிகபட்சமே 200-300 ஸ்கிரீனுக்குள்ளதான் அந்த 9 மணி காட்சிகளே போட்டிருந்தாங்க. ஷோ கவுண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. என்னடா இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருந்திருக்கு. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு படம். இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வசூல் சாதனை நம்பர் 1 அப்படின்றது எந்த படம் நமக்கு தெரியும். அதை நம்ம கடைசியில பேச போறோம். அந்த படத்தோட அந்த ரெக்கார்டை இந்த விடாமுயற்சி படம் உடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்போம். ஆனா கடைசி வரைக்கும் முதல் நாள் தான் ஜியோவை பாஸ் பண்ணாங்க 9 மணி ஷோக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி வேற மந்தோட ஸ்டார்டிங் அப்படின்னால லீவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பல இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌட அஜித் சார் கொண்டு வந்திருக்காரு. சோ அப்படி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட முதல் நாள் வசூல் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26 இருந்து 27 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா இன்னும் நமக்கு நம்பர் தெரியல. பட் 26 கோடியில இருந்து 27 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓவரால் இந்தியா முழுக்க எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர்த்து ஒரு 10ல இருந்து 11 கோடி வந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னா 36ல இருந்து 38 கோடிக்குள்ள இந்தியா முழுக்க வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 20 கோடி வரும்னு சொல்றாங்க. அப்ப ஓவரால் டோட்டலா பார்க்கும்போது 58ல இருந்து 60 கோடி முதல் நாள் வசூல் உலகம் முழுக்க விடாமுயற்சி படம் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 58 to 60க்குள்ள ஒரு 59 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நாள் வசூல் அப்படின்றது மிகப்பெரிய வசூல் தான், எதிர்பார்த்த வசூல் தான். ஓவர்சீஸ்ல நல்ல வசூல் கொடுத்திருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இது கம்மி தான். அது என்ன படம் அப்படின்றத நம்ம பேசுவோம். அதனால முதல் நாள் வசூலை மட்டும் சொல்றேன். முக்கியமா தமிழ்நாட்டுல தான் நம்ம பேச போறோம். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 நம்பர் 1 பிளேஸ், அதாவது டிஎன் கலெக்ஷன்ல முதல் நாள் கலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல டாப் 5ல யார் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 5வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்க்கார் படம் 2018-17 தெரியல. அப்பவே இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. சோ அதனால தீபாவளி அன்னைக்கு, ஃபெஸ்டிவல் அன்னைக்கு, லீவ் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்றது 32 கோடி 5வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி 4வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த சூப்பர் ஸ்டாரோட 2.0 படம் இருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 33.68 கோடி. இந்த படம் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் எந்திரன் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் வந்திருந்தது. மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. கண்டிப்பா மிகப்பெரிய பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் 4th பிளேஸ்ல இருக்கு. 3rd பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட அடுத்த படம் அண்ணாத்த படம். இந்த படம் ஒரு ஃபெயிலியர் மூவி அப்படின்னு சொல்றாங்க. பட் கலெக்ஷன் வைஸ் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. முக்கியமா முதல் நாள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படின்றது 34.92 கோடி. இந்த படம் 3வது இடத்துல இருக்கு. 2nd பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட லியோ படம். இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா 35.50 கோடி வசூல் பண்ணியிருந்தது. இந்த படம் 2nd பிளேஸ்ல இருக்கு. 1st பிளேஸ் நம்ம ஆல்ரெடி பேசினதுதான். இதுவரைக்கும் இந்த ரெக்கார்டை எந்த படமும் உடைக்கல. மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் என்னதான் கதை விட்டாலும் இதுதான் உண்மை. வலிமை படம் மிகப்பெரிய லெவல்ல நிறைய ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படின்றது 36.17 கோடி. நம்ம சேனல் நீங்க முன்னாடி இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கலெக்ஷன் தான் சொல்லியிருப்போம், மாத்தி சொல்லியிருக்க மாட்டோம். இந்த படம் தான் இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே வசூல் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் வலிமை படத்தோட ரெக்கார்டை எந்த படமும் முறியடிக்கல. அடுத்து வரக்கூடிய குட் பை டக்லியாவது முறியடிக்குதான்னு பார்ப்போம். அந்த படம் ஏப்ரல் 10 லீவ் அன்னைக்கு வருது. ஆனா சோலோ ரிலீஸ் இல்ல. பட் இருந்தாலும் இட்லி கடை அவ்வளவு பெரிய படம்லாம் கிடையாது. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் நாள் விடாமுயற்சி படம் வசூல் பண்ணிருக்கீங்க, இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.